அஸ்ஸலாமு அலைக்கும். சாப்பாடு நைட்டுலாம் மீதம் போயிடும். நைட்டுலாம் சாப்பாடு மீதம் ஆயிடுச்சுன்னா காலையில் என்ன செய்வீங்க, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சுருங்க காலையிலைக்கு. செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கு சாப்பாடு மீதம் ஆயிடுச்சு, அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம வத்தல் தொட்டு சாப்பிட்லாம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாடு நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாம். என்ன சொல்கிறது, மீதமும் ஆகாது. காலையில் கொஞ்சம் டிஃபன் இந்த மாதிரி கொஞ்சம் ரைஸ் காலையில் வச்சு நம்ம ஷேர் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டோம்னா நம்ம சாப்பாடை எப்போயுமே மீதம் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலேக்கு இந்த மாதிரி சாப்பாடை தாளித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் வேறு லெவல் இருக்கும். இதுக்கு நம்ம டிஷ் எதுவும் தேவையே இல்லை. வத்தல், ஊறுகாய் இந்த மாதிரி தொட்டு நம்ம சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போயுமே சாப்பாடு மீதம் ஆயிடுச்சுன்னா இதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இது சாப்பாடு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஒன் மோர் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அடுத்தது சாப்பாடை வேஸ்ட்டு பண்ண மாட்டேங்க, இதை மாதிரி தாளித்து சாப்பிடுவீங்க. ஓகேங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஃபுட்டு வேஸ்ட்டு பண்ணாதீங்க, சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.